ஓம் சாய்ராம். எனது அருமை பிள்ளையே, உன்னுடைய சிறப்பான வாழ்க்கையை நீ வாழ்வதற்கு உனக்கு தேவையானது பணமும் மகிழ்ச்சியும் தான். இவை இரண்டுமே மிக முக்கியமானது. ஆனால் அந்த பணம் உனக்கு கிடைக்க வேண்டும் என்றால் நீ மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும். உன்னை சுற்றி இருப்பவரையும் நீ மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும். இப்படி உன் இல்லத்தில் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் மகிழ்ச்சியானது களை கட்டி கொண்டிருந்தால் அந்த மகாலட்சுமி தாயாரும் உன் வீட்டில் வந்துவிட்டு போவார்கள். ஆனால் உன்னை சுற்றி நடக்கும் சூழ்நிலையை சமநிலையில் பார்க்க தொடங்கி மனதால் மகிழ்ச்சியாய் இருந்தால் தாயார் உன் வீட்டிலேயே நிரந்தரமாக வாசம் செய்வார்கள். என்னடா இந்த பிள்ளை என்ன கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக இருக்கின்றதே, பெரிதாக சொல்லும்படி எந்த பொருளும் இந்த பிள்ளையிடம் இல்லை. இருந்தபோதிலும் தன்னிடம் ஒரு சிறு துளி அளவு பணம் இருந்தாலும் அதை கொண்டு யாராவது அதனிடத்தில் உதவி கேட்டாலும் ஓடி சென்று உதவி செய்கின்றதே என்று உன்னை பிடித்து போய் உன்னிடமே வந்து தங்கிவிடுவார்கள். இருப்பதை கொண்டு திருப்திகரமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழத் தொடங்கிவிட்டாலே உன் பாதி பிரச்சனை தீர்ந்துவிடும். பேசு. உன்னையே நம்பி இருக்கின்றார்கள் பார், அவர்களிடம் பேசு. ஆனால் நம்ப வேண்டாம். பல அடியும் அவமானமும் பட்டுவிட்டாயல்லவா? இதற்கு மேலும் ஒரு அடியும் என் பிள்ளை மேல் படவே கூடாது. நீயும் யாரையும் மனதாலும் உடலாலும் வாக்காலும் துன்புறுத்தக்கூடாது. அப்படி நீ செய்தால் உன்னை நான் நிச்சயமாக தண்டிப்பேன். நடக்க சூழலை பார்த்துவிட்டு எல்லாம் என் தலையெழுத்து என்று உட்கார்ந்து மட்டும் விடாதே. உன்னுடைய புனிதமான ஆன்மா என்னுடையது, அது எனக்கு சொந்தமானது. அது சாந்தி அடையும் வரை நீ மகிழ்ச்சியாய் உன் மனதுக்கு பிடித்தது போல் நீ வாழ்ந்து விட வேண்டும். எதை பார்த்தும் சோர்ந்து மட்டும் விடாதே, எதை பார்த்தும் உட்கார்ந்தும் விடாதே. இதையெல்லாம் நம்மால் செய்ய முடியுமா என்று மட்டும் கேட்டு விடாதே. இதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் செய்ய முடியும். நீயும் திறமைசாலி பிள்ளைதான். என்னால் எதையும் சாதிக்க முடியும் என்று மீண்டும் மீண்டும் சொல்லிக்கொண்டே இரு. நான் ஒரு வெற்றியாளன், நான் ஒரு திறமைசாலி என்று அதிகாலையில் எழுந்து சொல்லிக்கொண்டிரு. ஏனெனில் நீ செய்ய முடியாதே என்று சொல்லும் ஒரு விஷயத்தை வேறு ஒருவர் செய்து கொண்டுதானே இருக்கின்றார். அப்படியென்றால் உன்னாலும் முடியும் என்றுதானே அர்த்தம். உன்னுடைய ஆன்மா நிம்மதியாக இருந்தால் அடுத்த பிறவிக்கே வாய்ப்பு இருக்காது. இல்லை என்றால் மீண்டும் இன்னொரு பிறவி நீ எடுத்து மறு ஜென்மம் எடுத்து அந்த உடல் மூலம் பல கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டும். அந்த கஷ்டங்களை பார்த்து விட்டு தான் வெற்றி என்பதும் உறுதி செய்யப்படும். யாருக்கும் இந்த வாழ்க்கையானது அவ்வளவு எளிதில் வெற்றியை தந்துவிடாது. அந்த வெற்றியை பெறுவதற்காக நீ போராடித்தான் ஆக வேண்டும். உன் கர்மங்களை கழித்துத்தான் ஆக வேண்டும், அதுவும் இந்த ஜென்மத்திலேயே. நீயே சொல், இதற்கு இன்னொரு பிறவி தேவைதானா? அதற்கு நீ இந்த பிறவிலேயே சந்தோஷமாக வாழ்ந்துவிட்டு போகலாம் அல்லவா? உன்னை வாழ வைக்கத்தான் நான் உன்னோடு சுற்றி கொண்டிருக்கின்றேன். அதை முதலில் நம்பு. எந்த கொம்பனாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். எந்த தீய சக்தியாக உன் வீட்டில் குடிக்கொண்டிருந்தாலும் அதை பற்றி நீ பயப்பட வேண்டாம். என் நாமத்தை உச்சரிப்பது மட்டும்தான் உனது வேலை. அதை பார்த்து நீ பயமெல்லாம் கொள்ள வேண்டாம். பின்பு நான் எதற்காக உன்னோடு சுற்றி கொண்டிருக்கின்றேன்? அனைத்து தெய்வங்களும் உன் வீட்டு வாசலில் தான் உட்கார்ந்து கொண்டிருக்கின்றனர். உன்னையும் உன் மொத்த குடும்பத்தையும் பாதுகாப்பதற்காகத்தான். எதை கண்டும் நீ அஞ்சாதே. உன் நிம்மதி மிக முக்கியம். உன் சந்தோஷம் அதைவிட முக்கியம். உன்னுடைய வெற்றி மிக மிக முக்கியம். இதை கருத்தில் கொண்டு உன்னை சுற்றி இருப்பவரின் வெற்றியை பற்றி நீ யோசிக்காமல் உன்னுடைய வெற்றியை பற்றி மட்டும் நீ யோசி. உன்னை சுற்றி இருப்பவரின் வெற்றி தன்னாலேயே வந்து சேர்ந்துவிடும். அது உன்னிடம் இருக்கும் நேர்மறை ஆற்றலால் அவர்களுக்கும் தன்னாலேயே வெற்றி கிடைத்துவிடும். சந்தேகத்திலேயே எந்த காரியத்தையும் தொடங்காதே. அப்படி தொடங்கினால் அந்த காரியமானது சந்தேகத்திலேயே முடிந்துவிடும். எதுவாக இருந்தாலும் என் நாமத்தை உச்சரித்து கொண்டே இரு.
பின்பு பார், நீ செய்யும் காரியங்களை அனைத்தையும் வெற்றியாக்குவேன் நான். நல்லவன் படகில் போகும்போது துடுப்பானது தண்ணீருக்குள் விழுந்து விட்டால் அந்த நதியே திசை மாறி அவன் சேர வேண்டிய இடத்திற்கு கொண்டு போய் சேர்த்துவிடும். அதனால் உன் வாழ்க்கை திசை மாறிக்கொண்டிருக்கின்றதே என்று நீ பயம் கொள்ள வேண்டாம். உன் கர்ம வினையானது உன் வாழ்க்கையை எந்நேரமும் திசை மாற்றிக்கொண்டு விளையாடி கொண்டிருப்பதை கண்டு பயம் ஏதும் வேண்டாம். எந்த காரியத்தை செய்தாலும் பல அவமானங்களும் ஏமாற்றங்களும் மட்டுமே வருகின்றதே என்று எந்த காரியத்தை செய்தாலும் இதை நாம் செய்யலாமா வேண்டாமா என்ற அச்சுறுத்தல் உன் மனதுக்குள் வந்துவிட்டது. இதெல்லாம் உன் கர்ம வினையின் விளையாட்டுதான். உன் கர்ம வினையானது எந்த வழியில் போகின்றதோ அதே வழியில் சென்று உனக்கான வெற்றியை உனக்கு சாதகமாக நான் மாற்றி காட்டுகின்றேன். உனக்கு நான் வெற்றியை தருவேன் என்பதில் உனக்கு எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால் நடக்கும் சூழலை பார்த்து நீ தவறான வழியில் சென்று விடாதே. உன் கர்மவினை காட்டும் தவறான வழியிலும் உனக்கான வெற்றியை நான் மறைத்து வைத்திருப்பேன். அது உன் கண்களுக்கு நிச்சயமாக புலப்படும். யாரும் உன் கர்ம வினைகளை குறைக்க வழி சொல்ல போவதில்லை. உன் பிரச்சனைகளுக்கு தீர்வையும் சரியாக சொல்ல போவதில்லை. யார் அதற்கான வழியை சொன்னாலும் அது தற்காலிகமானதே என்பதனை நம்பு. பலரும் உன்னுடைய கர்ம வினைகளை அதிகரிக்கும்படி பல செயல்களால் தூண்டி விடுவர். உதாரணத்திற்கு, யாரோ ஒருவர் உன்னிடம் வந்து நீ தப்பே செய்யவில்லை, இருந்தாலும் அந்த சூழலுக்கு தேவையே இல்லாமல் ஏதோ ஒரு தவறான வார்த்தையை சொல்லிவிடுவார்கள். பின்பு நீ என்ன செய்வாய்? அந்த தவறான வார்த்தையை கேட்டுவிட்டு நீயும் ஏதோ ஒரு கெட்ட வார்த்தையை பேசுவாய். இப்படி நீ செய்வதால் என்ன ஆகும்? தெய்வங்களுக்கு உன்னை பிடிக்குமா? உன்னை பிடிக்காதல்லவா? அப்போதுதானே தெய்வங்களானது உன்னை விட்டு விலகி செல்லும். அதற்காகவே உனது கர்ம வினையானது உன்னை தவறான செயல் செய்ய தூண்டிவிட்டு கொண்டே இருக்கும். இதனை நீதான் புரிந்து கொண்டு இம்மாதிரியான தீய செயல்களிலிருந்து விலகி நிற்க வேண்டும். அப்பொழுதுதான் என்னால் உன் கர்ம வினையின் பிடியிலிருந்து முழுமையாக உன்னை மீட்டெடுக்க முடியும். உன்னை தீய சக்தியிடம் இருந்து மீட்டெடுக்கவே அனைத்து தெய்வங்களும் இரவும் பகலும் உன் வீட்டையே சுற்றி கொண்டிருக்கின்றோம் என்பதனை முதலில் புரிந்து நிதானமாக செயல்பட்டால்தான் என்னால் உன்னை மீட்டெடுக்க முடியும். இல்லை என்றால் ஆபத்துக்கள் தான் உன்னை நெருங்கும் என்பதனை புரிந்து கொள். பயப்படாதே. நான் உன்னோடு இருக்கையில் உனக்கும் உன் மொத்த குடும்பத்திற்கும் எந்த ஆபத்தும் நெருங்காது. நாங்கள் வெளியேறி போய்விடுவோம் என்று மட்டும் நீ நினைத்து கொள்ளாதே. உன்னை நன்றாக வாழ வைக்காமல் நாங்கள் உன்னை விட்டு செல்ல மாட்டோம். உன் வாழ்வின் இறுதி நாள் வரை உன்னோடு தான் இருப்போம். உன்னுடைய கர்ம வினையால நீ காயப்பட்டு நிற்கிற இடத்துலையும் சரி, அசிங்கப்பட்டு வேதனைப்பட்டு நிற்கிற இடத்துலையும் சரி, உனக்காக ஒருத்தரை நிச்சயமாக அந்த இடத்துல நான் நிற்க வைப்பேன். அவர் மூலமாக நான் நிச்சயமாக உனக்காக பேசுவேன். அதனால் நீ பயப்பட வேண்டாம். சாயப்பா தான் என்னோட இருக்காரேங்கிறதுக்காக நீயும் மற்றவங்க கிட்ட திமிரா நடந்துக்கெல்லாம் வேண்டாம். எப்போவுமே மரியாதையாக அமைதியாக பணிவாக பேச கற்றுக்க. முடிந்தவரை உன்னை சுற்றி நடக்கிற அனைத்து விஷயங்களையும் கவனம் செலுத்தி மௌனமாக இரு. உன்னுடைய தன்மானம் குறையும் இடத்துல உன்னுடைய மௌனத்தை கழித்து விட்டு நீ கண்டிப்பாக பேசியே ஆகணும். இன்னும் 12 மணி நேரத்தில் பண வடிவில் பெரிய மகிழ்ச்சி உனக்காக காத்திருக்கிறது. வாய்ப்பை நழுவ விடாத. உன் குடும்பத்தினில் அன்பும் சிரிப்பும் மிகுதியாக இருக்கட்டும். நீயும் உன் குடும்பமும் சந்தோஷமாக வாழ்வீர்களாக. இன்றும் என்றும் என்றென்றும் உன் சாயப்பா உன் அருகினில். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ஜெய் சாய்ராம்.